ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் உபாகமம் 31:6. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பலத்தின் மேலே பலத்தை கொடுக்கிறார். அது மனித பலத்துக்கு விட பல மடங்கு உன்னதமானதாயிருக்கிறது. தேவனுடைய அந்த மகா பெரிய அந்த தயவு சத்துருடைய எல்லா விதமான சூழ்ச்சிகளை முறியடித்து அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தரே நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அது இட்ஸ் எ கோவனன்டல் கேரண்டி. அது உடன்படிக்கையின் ஒரு ஊர்ஜிதமாய் அது இருக்கிறது. வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் மாறாதவராய் இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் அல்ல, சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த தேவனுடைய மகிமையை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அந்த தேவனுடைய இரக்கத்துக்குள்ளாய் நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து, நீர் என்னோடு கூட இருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். நாம தேவனை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும், பிரச்சனைகளை சார்ந்தல்ல. when you fear you see the enemies, when you have faith you will see the victory. நீ பயப்படுகிற பொழுது எதிராளி மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுமா? ஆனால் நீ விசுவாசிக்கிற பொழுது அங்கே உனக்கு ஜெயம் உன்னுடைய கண்களுக்கு தெரியும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு faith focuses on God, fear focuses on enemy. இன்றைக்கு நாம் தேவனை சார்ந்திருப்போம். அவரை நம்பி இருக்கிற பொழுது தேவனுடைய காரியங்கள் எல்லாம் அந்தந்த வழியில அது தானாய் வரும். தேவன் நம்மோடு இருப்பாரானால் நமக்கு விரோதமாய் இருப்பவைகள் எவைகள்? யாரு நமக்கு விரோதமாய் எதுவும் எதிர்த்து நிற்க முடியாது. எங்கே இருக்கிறார் தேவன்? எங்கே இருக்கிறார்? தேவ சமூகம் நம்மோடு இருக்கிறது. அவருடைய பிரசனம் நமக்கு முன்னாய் கடந்து போகிறது. உன்னை நடத்துகிற தேவன் அவர். உன்னை கடைசி வரைக்கும் நடத்துவார். தூரத்தில் இருக்கிறாரா இல்லை வேடிக்கை பார்க்கிறாரா? நோ, he is an active guide. உன்னை கரம் பற்றி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் அவரை சார்ந்து கொள்ளுகிற பொழுது நிச்சயமாய் அவர் நம்மோடு இருக்கிறதை அவர் விளங்க செய்வார். ஆமென். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அவர் வாக்கு பண்ணி இருக்கிறதை தடை செய்ய முடியாது. அதிலே மாற்றமே இல்லை. அவர் எல்லா நிலைமையிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி எங்களுக்கு ஜெயத்தை நிர்ணயம் செய்து உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை வழி நடத்தி, கிருபைக்கு மேலே கிருபை, பலத்துக்கு மேலே பலத்தை கொடுத்து எங்களை வழி நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய மகிமையின் மேகம் எங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுடைய அன்புக்காய், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்துக்காய், பரிசுத்த ஆவியானுடைய மகிமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய மகிமையை உணர செய்வீராக. உமக்கு துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.